பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போனதுக்கு அப்புறம் தான் என் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் என் அருமை தெரியும் அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கங்க என்னுடைய அருமையை. ஆனால் அந்த மாதிரி விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்களே போயிட்டு மறுபடியும் மறு ஜென்மம் எடுத்து வந்து என்னை தேடுவீங்க. இவன் கரெக்டாக சொன்னா, நம்ம அதை நம்பலை, கேட்கல, அதை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நீங்களே என்னை வந்து தேடுவீங்க. நான் அந்த மாதிரி ஒரு உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதே இதுதான் வேதங்களும் பேசுது. மறுமை, செத்ததுக்கு அப்புறம் இது கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், அப்படி நரகம் கிடைக்கும், இப்படி சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வேதங்களும் பேசுது. அதே நேரத்தில் இல்லை எனும் இறைவன் நிறைத்து விட்டான், அதாவது நிறை பெற்று விட்டான். அந்த இறையோட நிறை. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவன் எதுவுமே கொடுக்கல. ஒரு இறையில எல்லாமே அடங்கிடுச்சு. அதாவது இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த இறையில தான் நான் இருந்திருந்தேன். அதை நம்ம உணரணும். அதாவது ஒரு இறைக்குள்ள எல்லாரும், இப்போ நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும், வர போகிறவங்க, வந்துட்டு போனவங்க எல்லாரும் அந்த ஒரு இறைக்குள்ளே இருந்தாங்க. ஒரு லட்டு மாதிரி. ஒவ்வொரு லட்டுவும் ஒரு பூந்தி மாதிரி தனித்தனியாக போனாலும் அதுவும் ஒரு லட்டு மாதிரி பூந்தியாக பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எண் மாதிரி 10 எண் மாதிரி நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ம இருந்தோம். அந்த இறையோட இறைவன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இருக்கக்கூடியது இறை வேதம், இறைவன் கொடுத்தான் இந்த வேதம், அதெல்லாம் இருக்குன்னா அது மாம்டேட் கொடுத்த வேதம். இறைவன் அப்படி இறைவன் டைரெக்டாக ஒரு வேதம் கொடுத்துருந்தா எப்படி கொடுத்துருப்பான்னா, டைரெக்டாக அவனே எழுதியே கொடுத்துருப்பான். யாரையும் அனுப்பி இப்படி எழுதுங்க, அப்படி எழுதுங்க, இது அப்படி இப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டான். அவன் டைரெக்டாகவே கொடுத்துருப்பான். அவனே எழுதி டைரெக்டாக புக்கு வடிவத்திலே கொடுத்துருப்பான். அதே நேரத்தில் அந்த கொடுத்த அந்த புக்குடைய மெட்டீரியல் இருக்குல்ல, அது இந்த பிரபஞ்சத்திலேயே எங்கே தேனாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருப்பான். அதுவே எல்லாருக்கும் பெரிய சாட்சியாக போயிருக்கும். அந்த மெட்டீரியல், அதாவது அந்த காகிதம், இப்போ பூமியில் கிடைக்கிற காகிதம் தான். அந்த காகிதம், அந்த எழுத்து, அந்த மெய், அது எல்லாம் இந்த பூமியில் எங்கேயுமே கிடைக்காது. அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அல்ல அது ஒரே ஒரு புக்காக கொடுத்துருந்தா கூட அது ஒரு மியூசியமில் வச்சுக்கிட்டு அதோட பிரதி எடுத்துகிட்டு எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லாரும் நம்புவாங்க. காரணம் என்னன்னா, அதில் இருக்கிற மூலப்பொருட்கள் அது பூமியில் எங்கேயும் கிடையாது, மொத்த பிரபஞ்சத்திலே இல்லைன்ற மாதிரி தான் சயின்ஸ் சொல்லும். அந்த மாதிரி கொடுத்துருப்பானே. அப்போ இறைவன் எதுவும் தரவில்லை. அவன் விட்டுட்டான். மன்னிப்பு கூட வேணான்னு தான் சொல்கிறான் அப்படின்னு வச்சுங்க. ஆனால் மாம்டன் மன்னிப்பு கேட்டாகணும். ஏன்னா அவன் இல்லாமல் போனதுக்கும் அந்த பிரச்சனை நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு. அதே நேரத்தில் பாவங்கள் நிறைந்த இந்த உலகம், உயிரை கொண்டு உயிர் வாழ்கிறோம் ஒவ்வொரு செகண்டும். அப்படி பல பாவங்கள் நிறைந்திருக்கிறதுக்கு பொதுவான முறையில் மன்னிப்பு. அதுக்கெல்லாம் மாம்டேட் தான் காரணம் என்ற ஒரு காரணத்தினால மன்னிப்பு கேட்குற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? மதத்தை பற்றி பேசுகிற போதகர் கூட, நல்லா படித்தவங்க, அறிவாளி, சிந்திக்கிறவங்க கூட அவங்க அறிவு நிறையா வேலை செய்யும். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை நம்புகிறாங்களா நம்பலையா, இல்லை உலகத்தில் ஒரு உலகம் நல்ல விதமாக போகணுன்னா மதம் வேணும், இறைவன் வேணும், இறைவன் என்ற ஒரு பெயரால் தான் மக்களை திருத்த முடியும், இல்லை மக்கள் ஒழுக்கமாக நடப்பாங்க அப்படின்றதுக்காக கூட அவங்க அதை நம்புகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயந்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ சிலர் கேட்கலாம், நீ எப்படி அந்த சொர்க்கம் நரகம்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்கலாம். அந்த சொர்க்கம் நரகம் பயணம்லாம் பண்ணி பார்த்தாச்சு. சரிங்களா? சொர்க்கம் என்பது பூமியில் கிடையாது, நிலையான சொர்க்கம். அதே மாதிரி பூமியில் இருக்கிறது நரகம் கலந்த சொர்க்கம், சொர்க்கம் கலந்த நரகம். அதாவது இது 10க்குள்ள 19 இப்படி என்னது 19 28 அப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? 80% சொர்க்கம்னா 20% நரகம் இருக்கும். அப்புறம் 20% நரகம் இருக்குன்னா 80% சொர்க்கம் இருக்கும். இப்படி இதில் மாறி மாறி வரும். அந்த 10க்குள்ள ஒரு கணக்கு வச்சுங்க. இந்த கணக்கு அடிப்படையில் பூமியில் இந்த நரகம் சொர்க்கம் கலந்து இருக்குது. அதே மாதிரி நிரந்தர நரகமும் இருக்குது. ஆனால் நிரந்தர நரகம் இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி கொஞ்சம் சொர்க்கமும் அதில் இருக்கும். அந்த ஒரு விஷயமா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம ஏற்கனவே
நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தாயின் மடியில் நம்ம தாய் வயிற்றில் இருந்தது ஒரு சொர்க்கம், தந்தை வயிற்றில் இருந்தது நம்மளுக்கு ஒரு நரகம் அப்படின்னு. அந்த அந்த தாய் வயிற்றில் வந்து நம்மளுக்கு நம்ம தான் இருந்தோம், ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு நான் தான் வயிற்றில் இருந்தேன்னு தெரியாது. வெளியில் வந்தோம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு கொஞ்சம் 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 விவரம் வர வர தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, சரிங்களா? ஆனால் நீங்கள் அதை பார்க்கறதுனால நம்புறீங்க. ஆமாம், நான் வந்து இப்படி தான் பிறந்து வளர்ந்துட்டு வரேன் அப்படின்றது நீங்கள் நம்புறீங்கல்ல. அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு மரணம் கிடையாது, ஜஸ்ட்டு அது ஒரு கரணம். நம்ம ஒரு தூங்கி ஏந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா, டெய்லி தூங்கி ஏந்திரிக்கிறோங்களே, அதுவும் ஒரு குட்டி மரணம் மாதிரி தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மரணமும். அதுக்கப்புறம் இந்த உலக பார்வையில் நம்ம செத்துட்டோம், ஆனால் நம்மளுடைய பார்வையில் இந்த உலகம் செத்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு புண்ணியத்தினால சொர்க்கமா அல்லது பாவத்தின் தண்டனை நரகமா, இல்லை நரகம் கலந்த சொர்க்கமா, சொர்க்கம் கலந்த நரகமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளை 10 பிள்ளை பெக்கலாம். ஒரு பொம்பளை 10 பிள்ளை 15 பிள்ளை பெக்கிறான்னு வச்சுங்க, நல்லா வச்சுங்க, அவ்வளோ பிள்ளை தான் பெக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உருவாகிற உயிரணுக்கள் எத்தனை பிள்ளை பெக்கிறதுக்கான உயிரணுக்கள் உருவாகுது, அத்தனை உயிரணுக்களும் பிள்ளையாக பிறக்கிறதில்ல, அந்த தாய் வைத்து போய் சொர்க்கத்தை அடையிறதில்ல. அப்போ அதெல்லாம் கழிவுகளாக போயிடுது, அதாவது மறுபடியும் மறுசுழற்சிக்கு போயிடுது. அப்போ அந்த அந்த கொஞ்சம் பேர் தானே அந்த தாய் வயிற்றில் போய் அந்த சொர்க்கத்தை தொடுறாங்க. அப்புறம் அந்த சொர்க்கத்தை தொட்ட பிறகு மறுபடி பூமியில் வந்த பிறகு இந்த பூமியுடைய வாழ்க்கை நரகம் கலந்த சொர்க்கம், சொர்க்கம் கலந்த நரகம். சில பேர் பணக்காரனா எல்லா வசதியோட பிறப்பான், ஆனால் அவனுடைய மனசில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவன் அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறான்னு, சரிங்களா? அப்போ அதை தான் நம்ம உணரணும். இந்த இடத்துல இதெல்லாம் நம்பலைனாலும் அதை நம்ம உணரணும். அந்த ஒரு ப்ரொசஸ் தான் நடக்குது, சரிங்களா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி தான் நடக்குது. இந்த எல்லாமே வந்து ஒரு ஜீரோலேருந்து உருவான மாதிரி ஒன்று ஒன்றா உருவாகிற மாதிரி நம்ம ஒரு கட்டமாக தாண்டி வந்து இந்த மனித பிறவியில் இப்போ நம்ம உணரணும். அதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒரு நரகம் அனுபவிச்சிருக்கோம், நம்ம தந்தை வயிற்றில் ஒரு போர்க்களத்தில் இருந்தோம், அங்கேருந்து ஜெயிச்சு நம்ம தாய் வயிற்று இருந்த சொர்க்கத்தில் வந்தோம், அந்த சொர்க்கத்துலேருந்து இப்போ வெளியில் வந்த உடனே அதை கத்துறாங்க, ஐயோ சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டோமேன்னு. அதுக்கப்புறமா இங்கே உலகத்தில் நடக்கிற ஒரு போர் இருக்குது, இதுவும் ஒரு போர்க்களம் தான். தந்தை வயிற்றில் இருந்த அதே இதுதான் இங்கேயும் ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம திரும்ப ஒரு தாய் வயிற்றுக்கு போகிற மாதிரி ஒரு சொர்க்கத்துக்கு போகணுமா, அல்லது மறுபடி அதே ரீசைக்கிளில் இந்த நரகத்தை அனுபவிக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன். அதனால தான் அந்த வார்த்தை சொன்னேன். நீங்கள் போனதுக்கு அப்புறமா என்னை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒருத்தன் பேசுனா அதை நம்ம நம்பலை, நம்ம சொர்க்க நரகத்தை நம்பலை, இப்போ நம்ம நரகத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நான் தொடர்ந்து அதான் சொல்கிறேன், எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். அவங்க மதத்தில் தர்மத்தோட வாழ்ந்தா, சகோதரத்துவத்தோட வாழ்ந்தா அவங்க சொர்க்கம் செல்லலாம். அவங்க மதத்தில் எந்த மதத்தில் ஒருத்தன் பிறக்கிறானோ அந்த மதத்தில் நம்ம அப்பா அம்மாவுடன் சார்பாக அந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இல்லை எனும் இறைவன் உலக மக்களின் மாம்டேட் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு புரியும். நீங்கள் என்னதான் சாமி கும்பிட்டாலும் ஒரு விஷயம் நினைப்பீங்க மனசுக்குள்ளேயே, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, உலக மக்களின் மாம்டேட் வந்து எல்லோரையும் மன்னிப்பு கேட்க இல்லை எனும் இறைவன்கிட்ட சொல்கிறாங்களே, அந்த மன்னிப்பை நம்ம மனசுக்குள்ளே கேட்டுக்குவோம், இந்த சாமியும் வணங்கிக்குவோம், இது ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் அப்படி இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நடந்துக்கிட்டு அப்புறம் தர்மத்தோடு வாழ்வீங்கல்ல. தர்மம் என்பது ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு செயல்லையும் தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா அப்பா கிட்ட பிள்ளையா இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு தர்மம் இருக்குது. அந்த உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு அப்பா வந்து அம்மா அப்பா வந்து ஒரு கத்தி மாதிரி நம்ம உரம் மாதிரி இருக்கணும். அப்பா அம்மா செஞ்சால் தப்பு கிடையாது, அதை நம்ம ஏற்றுக்கணும், அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்கள்ட்ட நான் ஏட்டிக்கு போட்டி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மம் எல்லா விஷயத்துலையும் இருக்குது, தொழிலில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, தேசப்பற்றில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த தர்மத்தோடு வாழணும். அப்போ அந்த தர்மத்தை